வாலிய கதிரேசன் வாலிய வாலியவே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் எமது கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்க பொதுக்குழு கூட்டமானது கல்லூரியின் பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு பழைய மாணவர்கள் கலந்து கொண்டு எதிர்காலத்தில், அதாவது எமது கல்லூரியானது நூற்றாண்டில் தடம் பதித்திருக்கும் இவ்வேளையில் பல்வேறு அபிவிருத்தி பணிகளை பற்றி கலந்துரையாடினர். கூட்டம் நிறைவடைந்த பின் பல்வேறு தரப்பினர்களும் எம்மோடு இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அது எவ்வாறான கருத்துக்கள், என்னென்ன அவர்கள் கூறினார்கள் என்பதை நாம் தற்போது காணுவோம். அதேபோல் எம்மோடு தற்போது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்துள்ளார் கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்க செயலாளர் திரு கலைச்செல்வன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய தினம் எமது கல்லூரியின் பழைய மாணவர் சங்க பொதுக்குழு கூட்டமானது எமது பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் எதிர்கால அபிவிருத்தி பணிகள் எவ்வாறானதாக அமைகின்றது? உண்மையிலே நான் நினைத்து வந்ததை விட சிறப்பான முறையில் அனைவரும், அதாவது எமது அனைத்து பழைய மாணவர்களும் எங்களோடு இணைந்து இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி தந்தனர் என்றே கூற வேண்டும். ஏனெனில் எமது கமிட்டி, அதாவது எமது நிர்வாக சபையானது சற்றே விலகியிருந்து சில இடர்கள் அல்ல, சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த முறை அதெல்லாத்தையும் சரி செய்து சிறப்பான முறையில் அனைவரையும் நம்ம ஒன்றிணைத்து, அதாவது ஏற்கனவே இவ்வாறு பொருளாளர் உரை தீர்மானிப்பது என்று காணப்பட்டது, இருவரை எவ்வாறு நாம் இணைத்துக் கொள்வது என்றும் இருந்தது. என்றாலும் கூட இந்த கூட்டத்தில் அவை அனைத்தும் சரி செய்யப்பட்டு சிறப்பான முறையில் ஒரு கமிட்டியை உருவாக்கி கொடுத்த எமது பழையமான சக நண்பர்களுக்கு நான் நன்றி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதேபோல் அவதானித்த மாணவர் கதிரேசன் கல்லூரியில் மிக பாரிய அபிவிருத்தி பணிகள் கல்லூரியின் பழைய மாணவர்களால் மேற்கொள்ளப்படுகின்றது. எனவே இந்த நூற்றாண்டில் பயணிக்கும் கதிரேசன் கல்லூரியில் எதிர்காலத்தில் எவ்வாறான பணிகள் பழைய மாணவர்களால் மேற்கொள்ளப்பட உள்ளது? அதாவது உண்மையில் இது பேட்ச் வைஸ், அதாவது பேட்ச் வைஸ் ஒரு முறை நாங்கள் கால் பண்ணி எடுத்ததுக்கு அமைவாகத்தான் இந்த பாரிய திட்டங்கள் அனைத்துமே நடைபெற்று கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாது எமது அதிபருக்கும் சாதாரணமாக எமது அதிபரை நாம் நோக்கினால் அதிபருக்கென ஒரு பிஆர், அதாவது அவருக்கென ஒரு நன்மதிப்பு ஒன்று ஏற்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருக்காக பலர் வேலையில் செய்து கொடுத்தது உண்மையில் எங்களுக்கு ஒரு பெரிய உண்மையில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அவ்வாறே பழைய மாணவர்கள் எமது சங்க உறுப்பினர்களும் கூட பெரிய அளவாக, அதாவது பாரிய அளவில் வெளியிடங்களுக்கு சென்று இவ்வாறு செய்வோம், அவ்வாறு பல இதுகளை அதாவது அபிவிருத்தி திட்டங்களை நாம் மேற்கொள்வோம் என்று கூறும்போது அவர்களினூடாகவும் நமக்கு சில பெரிய அதாவது அபிவிருத்தியை கொண்டு செல்ல உதவி கிடைத்துவிட்டு நாம், அதாவது சங்க சார்பாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதேபோல் தற்போது எமது பாடசாலையில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு ஏதாவது பணிகள் இந்த கூட்டத்தில் திட்டமிடப்பட்டது? ஆம், அதாவது தற்போது எமது மாணவ செல்வங்களுக்காக, அதாவது இன்றைய கல்வி கற்கும் மாணவர்களே நாளைய தலைவர்கள். அது மட்டுமல்லாது நாங்கள் இந்த இடத்தில் இன்று இருந்து கொண்டிருந்தோமானால் இன்னும் 10 வருடங்கள் அவர்கள் இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. அதாவது அவர்களுக்காக நாம், அதாவது பொதுவான, அதாவது எதிர்கால திட்டத்தை நான் கூறுகின்றேன். ஒரு சிறந்த, அதாவது டிஷர்ட் என்பதை நாம் அறிமுகப்படுத்தியுள்ளோம். அந்த டிஷர்ட்டில் சாதாரணமாக ஒரு பக்கம் இலட்சணையும் மற்ற பக்கம் கல்லூரி இலட்சணையும் மட்டும்தான் இருக்கும். அது பொதுவாக நம்ம டீச்சர்ஸும் வேலை பண்ணலாம், பழைய மாணவர்கள் வேலை பண்ணலாம். அவ்வாறே நம்மளோட ப்ரெசன்ட் தற்போது கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் எமது மாணவ மணிகள் அனைவருமே அதை அதாவது அணியக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டிருக்கிறேன். ஆமாம், அதே போல் எமது கல்லூரியின் ஊடக பிரிவின் அண்மைக்கால செயற்பாடுகளை பற்றி உங்களுடைய கருத்து? உண்மையில் வியக்கத்தக்கதாக தான் இருக்கின்றது. ஏனெனில் ஒரு சில விடயங்களை நாம் அதாவது ஃபேஸ்புக்கோட நாம் பார்க்கும்போது இதனை எவ்வாறு இவர்கள் செய்தார்கள், இவ்வளவு தொழில்நுட்பங்களை எவ்வாறு இவர்கள் கையாண்டார்கள் என்று கூட நாம் யோசித்துள்ளோம். ஏனெனில் நான் நினைக்கின்றேன் திரு கஜீபன் அவர்கள் அதாவது இத்துறையிலே மிகவும் விரும்பத்தக்கதாகவும், அது மட்டுமல்லாது இவரோட சேர்ந்த அந்த கதிரேசன் மீடியா யூனிட் மாணவர்கள் கூட மிகவும் ஒரு திறமையாக இதனை செய்துள்ளார்கள் என்றே கூற வேண்டும். சாதாரணமாக நாம் நோக்கினால் சில ஊடகத்துறைகள் அந்த அளவிற்கு, அந்த உயரத்திற்கு இவர்களும் வந்து கொண்டுள்ளார்கள் எனும்போது எங்களுக்கு உண்மையில் கதிரேசன் கல்லூரி செயலாளர் எனும் வகையில் நாம் பெருமை அடைகின்றேன். இவ்வாறான வேலைப்பளுமிக்க நாளிலும் எம்மோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மிக நன்றியை. தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறேன். நன்றி. எம்மோடு மேலும் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்துள்ளார் கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் திரு குணசீலன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய தினம் எமது கல்லூரியின் பழைய மாணவர் சங்க பொதுக்குழு கூட்டமானது எமது பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. கூட்டமானது நன்மை தரக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்ததா? நிச்சயமாக. என்னென்னு சொன்னால், அதாவது நூற்றாண்டை நோக்கிய பயணத்துக்காக
எல்லா பழைய மாணவர்களும் ஒன்றிணைந்து நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தோடு எல்லாமே இணைந்து பல்வேறான பல கருத்துக்களை இங்கே முன்வைத்தார்கள். உண்மையிலே மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது. இந்த தருணத்துக்காக தான் எல்லா மாணவர்களும் காத்திருந்தாங்க. பழைய மாணவர்கள்லாம் ஒன்று திரட்டி இந்த ஒரு நூற்றாண்டு பயணத்தை செய்வதற்காக முன்னின்று உழைக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதேபோல் எமது கல்லூரியை எடுத்துக்கொண்டோம் என்றால் மிகப்பெரிய பாரிய அபிவிருத்தி பணிகள் கல்லூரியின் பழைய மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த நூற்றாண்டில் எவ்வாறாக விசேடமாக குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால் எவ்வாறான பணிகள் எதிர்காலத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றது? உண்மையிலே தற்போதைய எமது கல்லூரியை நம்ம பார்த்தோம்னா பல்வேறான கட்டிடங்கள் கடந்த காலத்தை பார்க்க இப்படி கட்டிடங்கள், பாதைகள், அது இல்லாமல் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மண்டபங்கள் இதெல்லாம் சிறப்பு வாய்ந்ததாக ஒரு எதிர்கால சந்ததிகளுக்கு பாவிக்கப்படக்கூடிய உகந்ததாக இங்கே கட்டுவிக்கப்படுவது உண்மை சிறந்ததாக தெரியுது. உண்மையிலே நிச்சயமாக இதற்கு முக்கிய பங்களிப்பாற்றி வருகின்ற கதிரேசன் பழைய மாணவர் கிளை சங்கமாக செயல்படக்கூடிய கொழும்பு கிளை எமது சகோதர பெருமக்கள் பெருவாரியாக உதவி செய்கிறது உண்மைக்கு எமக்கெல்லாம் சந்தோஷத்தை அளிக்கிறது. இன்னும் மேலும் மேலும் அவர்களுடைய அபிவிருத்தியும் எங்களுடைய உத்வேகங்களாம் இணைந்து இந்த கதிரேசன் நோக்கிய பயணத்தில் ஒரு வெற்றி நடை பயணமாக திகழ வேண்டும் சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல் இந்த பழைய மாணவர் சங்கத்தின் அபிவிருத்தி பணிகளில் நீங்கள் பங்கெடுக்கும் போது ஏதேனும் தடைகள் அல்லது சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தால்? இல்லை, அது தடைகள் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட அதெல்லாம் கருத்துக்கள் தான், கருத்து வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் இதெல்லாம் களை தெரிஞ்சுட்டு நாங்கள்லாம் கதிரேசன் மாணவர்கள், கதிரேசன் பழைய மாணவர்கள், நாங்கள் இந்த வாழுன்ற காலப்பகுதியில் ஏதாவது கதிரேசன் நலனுக்காக மாணவர்களின் எதிர்காலத்துக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடிய நல்ல ஆர்வமுள்ள, நல்ல திறமை உள்ள, நல்ல மனமுள்ள, நல்ல எண்ணம் உள்ள எத்தனையோ பழைய மாணவர்கள் எங்களோடு இருக்கிறாங்க. அவங்களெலாம் இணைந்து நாங்களும் இதுகள் செய்துட்டு போவோம். தடைகள்லாம் ஒரு பெரிய ஒரு இதுவும் கிடையாது. என்னன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாமே ஒரு நல்ல நோக்கத்துக்காக இங்கே வருகை தந்திருக்காங்க. அதேபோல் எமது கதிரேசன் மத்திய கல்லூரியின் ஊடக பிரிவின் அண்மைக்கால செயற்பாடுகளை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக அதை பற்றி சொல்லணும். கடந்த காலத்தில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. எமது சித்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம் பொழுது மாணவர்கள் உண்மை தத்துரூபமாக, உணர்வுபூர்வமாக, ஒரு நல்ல ஒரு அக்கறையாக இந்த அவருடைய செயல்பாடுகள், இந்த மீடியா செயல்பாடுகளை வெளி உலகுக்கு காட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் அவருடைய ஆசிரியர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் துணையோடு அந்த ஒரு ஒழுக்கத்தோடு ஒரு பண்பாக அழகாக அந்த மீடியாவில் அவங்க நின்றது, அவங்க பேசினது, அவங்க நடந்து கொண்ட விதங்கள்லாம் பார்க்கும் பொழுது நாம் ஒரு மைல்கல்ல கடந்திருக்கிறோம். கதிரேசன் முன்னேறி இருக்குது. கதிரேசனுடைய நிலைமை இப்பொழுது உலகளாவிய ரீதியில் அவங்க முன் வந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயல்பாடாக நான் பார்க்கக்கூடிய முறை இருந்துச்சு. அது இல்லாமல் அங்கே பங்கு பற்றிய மாணவிகள்லாம் நல்ல திறமை மிக்கவர்கள், நல்ல குரல் வளமிக்க, நல்ல சொல் வளமிக்க, நல்ல சிந்தனையோடு பேசக்கூடிய, சுயமாக பேசக்கூடிய ஒரு நல்ல ஆக்கங்களை அவங்க பார்க்க திறன்களை அங்கே அறிய முடிஞ்சு, பார்க்க முடிஞ்சு. உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன்னு சொன்னால் நானும் அந்த மாதிரி ஒரு சிறிய காலத்தில் சிறிய ஒரு அறிவிப்பாளராகவோ, ஒரு நாடக நடிகனாகவோ, ஒரு கலைஞனாகவோ இந்த கதிரேசனில் நான் முன்வைக்கப்பட்டவன். அதையெல்லாம் நான் பார்க்கும் பொழுது இந்த மாணவர்களை இவ்வளோ திறமைகள்லாம் உள்ளடக்கி இருக்கும் பொழுது மன மகிழ்ச்சி அளிக்கின்றது. அந்த சித்திவிநாயகர் ஆலயம் முதலாக அவருடைய ஒவ்வொரு நிகழ்வையும் நாங்கள் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் பார்க்கும் பொழுது அவருடைய நடவடிக்கையில் பார்க்கும் பொழுது ஒரு வெல் ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிச்சயமாக எல்லாம் இறைவனும் துணை புரிய வேண்டும். நாம் இருக்கின்ற அனைத்து பழைய மாணவர்களாம் துணை புரிந்து அவர்கள் ஒத்துழைப்புகள் செய்ய வேண்டும் என தான் நான் சொல்லலாம் சொல்லி நினைக்கிறேன். எம்மோடு இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றோம். நன்றி. மிக்க நன்றி. அதேபோல் எம்மோடு இன்னும் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்துள்ளார் கதிரேசன் மத்திய கல்லூரியின் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளரும் பழைய மாணவருமான திரு செந்தில்ராஜன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய தினம் பழைய மாணவர் சங்க பொதுக்குழு கூட்டமானது எமது பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. இன்றைய தின கூட்டமானது நன்மை தரக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்ததா? நிச்சயமாக நூற்றாண்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தின் பொதுக்கூட்டமானது சிறப்பாகவும் செம்மையாகவும் நடைபெற்றது. அதை நிச்சயங்கள் பல கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் அது சுமூகமாக தீர்க்கப்பட்டு சிறப்பாக நூற்றாண்டுக்கான வேலை திட்டங்களை சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்காக செயற்குழு மீண்டும் பொறுப்பேற்றிருக்கின்றது. இவ்வாறான அபிவிருத்தி பணிகளின் போது ஏதேனும் சவால்கள் அல்லது தடைகள் ஏற்படுவதுண்டா? நிச்சயமாக இப்போ பாடசாலையை பொறுத்தவரையில் பழைய மாணவர்கள் என்ற ரீதியில் நாங்கள் குழுவாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கமைவாக இந்த பிரதான மண்டபத்தை சீர் செய்வதற்காக எமது குழுவான 95ஆம் ஆண்டு காப்போத சாதாரண தரம் 98ஆம் ஆண்டு உயர்தர பிரிவான மாணவர்கள் நாங்கள் இணைந்து இந்த மண்டபத்தை முழுமையாக அழகுபடுத்தி, அதாவது நாட்காலி முதல் அனைத்து பொருட்களையும் உள்ளடக்கி ஒரு மாணவர்களுக்கு ஒரு சிறந்த மண்டபத்தை கையளிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் எவ்வாறான வேலை திட்டங்கள் இந்த நூற்றாண்டை நோக்கி பழைய மாணவர் சங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது?
பழைய மாணவர்கள் என்ற ரீதியில் அனைத்து குழுவினரும் ஒவ்வொரு வேலை திட்டங்களை இப்போ நீங்கள் பார்த்தால் தெரியும், பாடசாலை சுற்றி அனைத்து வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை நினைத்து நாங்கள் நிச்சயமாக சந்தோஷம் அடைகின்றோம். அதேபோல் ஏனைய பழைய மாணவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள். அவர்களும் வந்து அதிபருடன் கலந்துரையாடி ஏனைய வேலை திட்டங்களை பொறுப்பெடுக்க வேண்டும். ஏனென்றால் இது நூற்றாண்டை நோக்கி பயணிக்கின்ற ஒரு பாடசாலை. ஒரு 50 வருடத்தை பின்னோக்கி தள்ளி வைத்தாலும் இந்த 50 வருடத்து இடைப்பட்ட மாணவர்கள் நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் ஒவ்வொருவரும் தங்கள் குழுவை அழைத்து கொண்டு வந்து இந்த பாடசாலைக்கு பல சேவைகளை செய்ய வேண்டும் என்பதே பாடசாலை அபிவிருத்தி சங்கம் சார்பாகவும் பாடசாலை பழைய மாணவர் என்ற ரீதி சார்பாக அனைத்து பழைய மாணவர்களிடம் வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். அதேபோல் நமது கல்லூரியின் ஊடக பிரிவுக்கு நீங்கள் வழங்கும் கருத்து என்ன? நிச்சயமாக ஊடக பிரிவை பொறுத்தவரையில் கல்லூரியின் பழைய மாணவியும் ஆசிரியருமான திருமதி மதிவதனா தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. சிறப்பாக ஊடக பிரிவு இருக்கின்றபடியால் தான் நாங்கள் அனைவரும் எமது கருத்துக்கள் அனைத்தும் பரந்த முகமாக அனைவருக்கும் சென்றடைகின்றது. அதன் அடிப்படையில் இந்த வருடம் எனது மகனும் காபோதா சாதாரண தரத்தை மீடியா ஊடகத்துறையை ஒரு பாடமாக எடுக்கின்றார் என்று நினைக்கும் பொழுது எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது. கதிரேசன் ஊடக பிரிவு அனைத்து மாணவர்களுக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி ஐயா. எனவே தொடர்ச்சி கதிரேசன் மத்திய கல்லூரியில் பழைய மாணவர் சங்கம் பாடசாலை தற்போது நிறைவேற்றப்பட்டது. அந்த வகையில் எம்முடன் சில ராஜசேகர் வணக்கம். இன்றைய இந்த பழைய மாணவர் சங்கம் இன்றைக்கு நல்ல பிரயோஜனமாக நடந்தது. தற்பொழுது அதற்கான கலந்துரையாடல் நடைபெற்று வருகிறது. உண்மைக்குமே இந்த ஒரு மீட்டிங் நடந்த சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு அதிபரோடு கலந்தாலோசித்து இந்த வருடம் நடக்கும் நமது 100வது ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது. பழைய மாணவர் சங்கம், அதாவது பழைய மாணவர் சங்கம் எங்கள் பாடசாலை பல்வேறு சேவைகளை வழங்கப்படுகிறது. இவ்வாறான சேவைகளை வழங்குவதற்கு எதிரும் சவால்கள் சில வேலைகள் சவால்களும் ஏற்படுகிறது, தடைகளும் ஏற்படுகிறது. அதையெல்லாம் நடத்தி கொண்டு செல்வதற்காக நமது பாடசாலையில் பழைய மாணவர் சங்கம் உறுதுணையாக இருக்கிறபடியால் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அதேபோல் கல்வி ஊடக பிரிவு நாங்கள் முதியோரோடு கலந்தபோது இந்த ஊடக பிரிவு சரியான முறையில் நடப்பதாகவும் அதற்குண்டான இந்த உங்களுடைய அதாவது ஊடகத்துறையில் நடக்கும் முறைகளும் நாங்கள் அவதானிக்கும் போது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அவர்களுடைய செயற்பாடு இன்னும் மேலும் விரிவுபட வேண்டும் என்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை நன்றி. எம்முடைய மேலும் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்துள்ளார் கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் பொருளாளர் திரு கண்ணன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய தினம் எமது கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்க பொதுக்குழு கூட்டமானது பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டம் ஒரு நன்மை தரக்கூடிய கூட்டமாக அமைந்ததா? நிச்சயமாக நன்மை தரும் கூட்டமாக தான் நடைபெற்றது. அனைத்து முடிவுகளும் மிகவும் காத்திரமான முறையிலே எடுக்கப்பட்டது. மேலும் இந்த நூற்றாண்டு விழா இனிதே நிறைவு பெற பல முக்கியமான தீர்மானங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக வெற்றிகரமாக இந்த நிகழ்வு நடைபெறும். அதேபோல் எமது கதிரேசன் மத்திய கல்லூரி எடுத்துக்கொண்டோமானால் இந்த பாரிய அபிவிருத்தி வழங்குவதே எமது கல்லூரியின் பழைய மாணவர்கள் ஆவர். இவ்வாறான அபிவிருத்தி பணிகளில் பங்களிப்பை வழங்கும் போது ஏதேனும் தடைகள் ஏற்படுகின்றன? அப்படி சொல்வதற்கொன்றுமில்லை. சில முரண்பாடுகள் ஏற்படலாம். அது எங்களுக்குள்ளே ஒரு தாயில் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் சகோதரர்களுக்கு மத்தியில் ஏற்படும் பிரச்சனைகளாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். பெரிய அளவுக்கு அப்படி பிரச்சனை ஒன்றும் இல்லை என்று தான் கூறுவேன். நூற்றாண்டை முன்னிட்டு பல்வேறு வேலை திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் விசேடமாக குறிப்பிட வேண்டும் என்றால் இவ்வாறான வேலை திட்டங்கள் எமது பாடசாலைக்கு எதிர்காலத்தில் கிடைக்கப்பெறவுள்ளன. இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள், பல வேலை திட்டங்கள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அண்மையில் நடைபெற்ற அந்த படிக்கட்டு கோயிலை நோக்கி செல்லும் படிக்கட்டு முடிவு பெற்றிருக்கின்றது. அதை ஒரு பெட்ச் ஒன்று எடுத்து அதை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார்கள். ஏனைய வேலை திட்டங்கள் மிகவும் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் மலையகத்தில் மிகவும் எடுத்துக்காட்டான பல நிகழ்வுகள் எதிர்காலத்திலே கதிரேசன் மத்திய கல்லூரி நடத்தி காட்டுகின்றது. அதற்கு ஒத்துழைப்பாக பழைய மாணவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தருணத்தில் கூட விரும்புகின்றேன். எமது கல்லூரியின் ஊடக பிரிவுக்கு நீங்கள் கூற விரும்பும் கருத்து என்ன? நிச்சயமாக கூற வேண்டும். இவ்வளவு காலம் இப்படி ஒரு
நிகழ்வு 4 விட்டு ஏனைய பாடசாலையில் கூட பார்க்கவில்லை. இந்த வரலாறிலே முக்கியமாக கதிரேசன் கல்லூரியில் இவ்வாதிரியான ஒரு மீடியா யூனிட் ஒன்று நடத்தி செல்வது மிகவும் மிகவும் வரவேற்கத்தக்கது. மலையத்துக்கே மிகவும் எடுத்துக்காட்டான ஒரு அமைப்பாக இதை நான் பார்க்கின்றேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே முடிந்து கொண்டமைக்காக நன்றி. எம்மோடு மேலும் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்துள்ளார் கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் முன்னாள் செயலாளரும் தற்போது விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பாக இருக்கும் சதீஷ்கன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய தினம் கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்க பொதுக்குழு கூட்டமானது எமது பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. இன்றைய கூட்டமானது பிரயோஜனமான ஒரு கூட்டமாக அமைந்தது. மிகவும் பிரயோஜனமாக அமைந்தது. முக்கியமாக நூற்றாண்டு பற்றிய சிறந்த கருத்துக்கு பரிமாறல்கள் இடம்பெற்று நல்ல ஒரு முடிவை எட்டி இப்போ தற்போதும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. நூற்றாண்டை நோக்கி பயணிக்கும் எமது கதிரேசன் கல்லூரியில் மிகப்பெரிய அபிவிருத்தி பணிகள் பழைய மாணவர் சங்கத்தால் மேற்கொள்ளப்படுகின்றன. இதில் குறிப்பிட்டு கூற வேண்டுமாயின் எவ்வாறான பாரிய திட்டங்கள் எதிர்காலத்தில் எமது பாடசாலை கிடைக்கப்பெறும்? இந்த நூற்றாண்டு மட்டுமல்ல தம்பி, கடந்த பல வருடங்களாக பழைய மாணவர் சங்கம் இந்த பாடசாலைக்கு உதவி செய்து கொண்டு வந்திருக்கின்றது. இது எதுவுமே நீங்கள் இப்போ பாடசாலைக்கு நுழைஞ்சிங்கன்னா முன் கேட்டில் இருந்து பின்னுக்கு அந்த பின் கேட்டு வரைக்குமான சகல இதுவும் பழைய மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து தான் உதவி செஞ்சுக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்ல இல்லாது சகல இங்கே நடைபெறும் சகல அபிவிருத்தி பணிகளும் பழைய மாணவர்களாலே மேற்கொள்ளப்படுகிறது. அதேபோல் இன்றைய தினம் கூட்டத்தில் அதாவது பாடசாலை நீங்கள் குறிப்பிட்டதை போன்றே பாடசாலைக்கு பெரும் அபிவிருத்தி பணிகளை பழைய மாணவர் சங்கம் செய்து வருகின்றனர். இவ்வாறான அபிவிருத்தி பணிகளுக்கு பங்கெடுக்கும் போது ஏதேனும் தடைகள் அல்லது ஏதேனும் ஏற்படுகின்றது? எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சில தடைகள் ஏற்படும். எனக்கு தடைகள் வரும்போது தான் நாம் மிகவும் ஆக்ரோஷமாகவும் மிகவும் அர்ப்பணிப்பாகவும் உந்துதலாகவும் இருக்குது. தடைகள் தான் உந்துதலாக இருக்கும். தடைகள்னு நான் சொல்கிறது வேறு தடைகள் எதுவுமே இல்லை. பழைய மாணவர்கள் அனைவருமே இந்த பாடசாலைக்கு உதவி பண்ணுறதுக்கு மிச்சமே ஆர்வமாக இருக்காங்க. சில கருத்து முரண்பாடுகள் வரும்போது எங்களுக்கு உந்துதலாக தான் இருக்குது. அதேபோல் எமது கல்லூரியின் ஊடக பிரிவுக்கு நீங்கள் வழங்க முற்படும் கருத்து? உண்மையிலே இது உங்களை மிகவும் வாழ்த்துறேன். நான் மனசார வாழ்த்துறேன். இது இப்போ மட்டும் இல்லை, அன்றைக்கி எங்களோட கும்பாபிஷேக நிகழ்வு நான் அதை சொல்லணும்னு நினச்சேன். வேலை பொருள் காரணமாக நான் சொல்லாமட்டேன். இந்த பணி சமீப காலத்தில் நான் பாடசாலையில் கண்ட மிகப்பெரிய முன்னேற்றங்களில் எனக்கு பெருமை சேர்க்குற ஒரு விஷயம் இது ஃபேஸ்புக் ஆகட்டும், உங்களோட மீடியா யூடியூப் ஆகட்டும் மிக அழகாக செஞ்சுக்கிருக்கு. நான் வெளியேயும் இது பேசுகிறாங்க. அதாவது வேறொரு கல்லூரியும் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, இது எப்படி செஞ்சீங்க, வேறொரு கல்லூரி உங்களோட பகுதியை ஷேர் பண்ணி இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய கல்லூரி. அது நினைக்கிறேன் கல்லூரி பேரை மறந்துட்டேன். அது பெரிய கல்லூரிக்கு நம்ம கதிரேசன் முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கான நான் பெருமைப்படுகிறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றியா. தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றோம். நன்றி தம்பி. எம்மோடு மேலும் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்துள்ளார் கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவரும் கேபிள் உரிமையாளருமான திரு சுரேஷ் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய தினம் எமது கல்லூரியின் பழைய மாணவர் சங்க பொதுக்குழு கூட்டமானது எமது பாடசாலை பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் எதிர்காலத்தில் நூற்றாண்டை பற்றிய எவ்வாறான தீர்மானங்கள் அல்லது அபிவிருத்தி திட்டங்களை பற்றி கலந்துரையாடப்பட்டது? இன்னைக்கு கூட்டமானது நல்லா சிறப்பாக நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா அதாவது ஒரு உபக்குழு ஒன்று போட்டு நூற்றாண்டுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குன்றதுக்காக உபக்குழு உருவாக்கி இந்த உபக்குழு மூலமாக பாடசாலைக்கு தேவையான அபிவிருத்தி வேலைகள், நூற்றாண்டுக்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தம்பி. அதேபோல் நாங்கள் பார்த்தோம்னா நம்முடைய கல்லூரியில் மிக பாரிய அபிவிருத்தி பணிகள் கல்லூரியின் பழைய மாணவர்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஏதேனும் தடைகள் ஏற்படுத்துண்டா? தடைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. நிறைய விஷயங்களில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஸ்கூலுக்கான நிறைய வேலை திட்டங்கள் ஒரு சில தடைகள் இருந்துச்சு. ஆனாலும் எங்களால் என்ன முடியுமோ பழைய மாணவர் சங்கத்தாலேயோ வெளியிலேருந்து நாங்களாம் உதவி செஞ்சு நிறைய பேர் இது பண்ணி உதவி செஞ்சு கட்டாயமாக அந்த வேலை திட்டங்களை நல்லபடியாக நடத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அதேபோல் எமது கதிரேசன் மத்திய கல்லூரியின் ஊடக பிரிவின் அண்மைக்கால செயற்பாடுகளை பற்றி உங்களுடைய கருத்து? நல்லாவே இருக்குது. நான் கும்பாபிஷேகம் லைவ் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நேற்று நியூஸ் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது நான் வெளியிலேருந்து நான் கேட்டேன். ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன், ஃப்ரைடேயோ நியூஸ் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம். இந்த விஷயங்கள் இப்போ இருந்தே மீடியா, இப்போ நானும் ஒரு மீடியாவில் இருக்கனால எனக்கு தெரியும் இந்த விஷயங்களை இந்த வயசுலேருந்து இந்த ஸ்கூல்லேருந்து கற்றுக்கிட்டு வெளியில் மீடியாவுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இது நல்லபடியாக செய்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. உங்களோட எதிர்காலத்தில் உங்களோட மீடியா யூனிட் மென்மேலும் வளர்ச்சி பெற்று நம்ம நாட்டோட உலகத்தோட மீடியா துறையில் நீங்கள் வேலை செய்யணும்னு அதில் கலந்து நல்ல சிறப்பான முறையில் நீங்கள் வளர்ச்சி பெறணும்னு வாழ்த்துறேன்.
எம்மோடு இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி ஐயா. தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை நாம் எதிர்பார்க்கின்றோம். நன்றி. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். எம்மோடு மேலும் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக எம்மோடு இணைந்து கொண்டிருக்கிறார் கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் கிருஷ்ணந்தன். வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்க பொதுக்குழு கூட்டமானது எமது பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. நூற்றாண்டை நோக்கி பயணிக்கும் எமது கல்லூரியில் பழைய மாணவர்களின் ஒத்துழைப்பு, அதேபோல் எதிர்கால திட்டங்களை பற்றி உங்களுடைய கருத்து? இன்றைய கூட்டமானது மிகவும் சிறப்பாக நிறைவடைந்தது மற்றும் பல்வேறு அபிவிருத்தி செயற்திட்டங்கள், அதுக்கான ஆலோசனைகள் மற்றும் தற்பொழுது நடைமுறையில் உள்ள திட்டங்கள் சார்பாகவும் சிறப்பான முடிவுகளையும், மற்றது எதிர்கால திட்டங்கள் தொடர்பான சிறப்பான முடிவுகள், மற்றது நூற்றாண்டு தொடர்பான பல்வேறு விடயங்கள் சிறந்த முறையில் ஒற்றுமையாக என்றுமில்லாத வகையில் இந்த முறை மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் கதிரேசன் மத்திய கல்லூரியின் அபிவிருத்தி பணிகளில் மிகப்பெரிய ஒரு பங்காக கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள் விளங்குகின்றனர். இவ்வாறான அபிவிருத்தி பணிகளுக்கு பங்களிப்பு செய்யும் போது ஏதேனும் தடைகள் அல்லது ஏற்படுகின்றன? தடைகள் எத்திட்டங்களை எடுத்தாலும் தடைகள் ஏற்படுவது சகஜம். ஆனால் சிறப்பான முறையில் எமது சங்கம் மட்டுமல்ல, பழைய மாணவர்களின் ஒத்துழைப்போடு சிறப்பான முறையில் முன்னேற்கக்கூடியதாக காணப்படுகிறது. அதேபோல் எமது கதிரேசன் மத்திய கல்லூரியின் ஊடக பிரிவுக்கு நீங்கள் வழங்கும் கருத்து என்ன? நூற்றாண்டை எதிர்நோக்கும் எமது கல்லூரியில் இவ்வாறான ஒரு மீடியா யூனிட் இருப்பது மிகவும் சந்தோஷப்படக்கூடிய விஷயம். எனது அனுபவத்தில் நான் முதன்முறையாக தற்பொழுது தான் இதில் பங்கு பெறுகிறேன். சிறப்பான வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி ஐயா. நன்றி. எம்முடன் மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்துள்ளார் கதிரேசன் மத்திய கல்லூரியின் 1999 ஆண்டு சாதாரண தரம், 2002 ஆண்டு உயர்தரமான ஆர். சிவயோகநாதன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய தினம் எமது கல்லூரியின் பழைய மாணவர் சங்க பொதுக்குழு கூட்டமானது இடம்பெற்றது. இதில் இந்த கூட்டமானது நன்மை தரக்கூடிய ஒரு கூட்டமாக அமைந்ததா? நிச்சயமாக நாங்கள் எல்லாத்தையுமே உலக வாழ் கதிரேசன் மத்திய கல்லூரி பழைய மாணவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதோடு இன்றைய கூட்டமானது சிறந்த முறையில் ஒரு நூற்றாண்டில் பயணிக்கும் கதிரேசன் மத்திய கல்லூரியினுடைய வளர்ச்சி சம்பந்தமான நூற்றாண்டு விழா தொடர்பான கலந்துரையாடல்கள் மிகவும் சிறப்பாகவும் வெற்றிகரமாக நடைபெற்றது. கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள் கல்லூரியின் அபிவிருத்திக்கு மிக பாரிய ஒரு பங்களிப்பை செய்து கொண்டு வருகின்றனர். இவ்வாறான பங்களிப்பை செய்து வரும்போது ஏதேனும் தடைகள் ஏற்படுகின்றதா? அவ்வாறு கூறுவதற்கு எந்த விதமான மாற்று கருத்துக்கள் இல்லை. ஏன்னா பாடசாலை சமூகம் சார்ந்த நிர்வாகம், அதிபர் உட்பட மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருடைய பங்களிப்போடும் தான் நாங்கள் அபிவிருத்தி பண்ணி செஞ்சுட்டு வரோம். ஸோ அதில் எந்த விதமான தடங்களோ எதுவுமே இல்லை. அதேபோல் எமது கல்லூரியின் ஊடக பிரிவுக்கு நீங்கள் வழங்கும் கருத்து என்ன? சிறப்பான ஒரு பணிகளை செஞ்சுட்டு வாரீங்க. நான் உண்மையிலே பெருமைப்படுறோம். கதிரேசனுக்கு பழைய மாணவர் என்ற ரீதியில் ஊடக பிரிவு பொறுத்தவரை சிறந்த முறையில் ஒரு எங்குமே இல்லாத ஒரு தனித்துவமான கதிரேசங்கிற யுனிக்கு நீங்கள் கொண்டாந்துருக்கீங்க. எல்லாருக்கும் எல்லா இடமும் பாராட்டு பெற்றிருக்கீங்க. இது இப்போ விசேஷமாக சொல்லணும்னா, கடைசி முறை நாங்கள் செஞ்ச படி திறப்பு விழாவின் போது நேரடி ஒளிபரப்பு செய்தீர்கள். அதன் மூலமாக வெளியுலகத்துக்கு இப்படி கதிரேசன் மத்திய கல்லூரி பழைய மாணவர்களோட செயல் திட்டங்களை பாடசாலை ஊடக பிரிவு ஒரு சிறந்த முறையில் செய்யணும்னு சொல்லி எல்லாரும் பாராட்டு தெரிவித்தாங்க. அவர்கள் சார்பாக உங்களுக்கு நான் நன்றி தெரிஞ்சு கொள்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி ஐயா. தற்பொழுது எம்மோடு இவ்வளவு நேரமாக இணைந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து கல்லூரியின் பழைய மாணவர்கள் உட்பட அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதே. பலர் எம்மோடு இணைந்து கொண்டு பல்வேறு வகையான கருத்துக்களை தெரிவித்தனர். அதேபோல் எமது கதிரேசன் மத்திய கல்லூரியின் ஊடக பிரிவை பற்றி பலர் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர். அதேபோல் எதிர்காலத்தில் கல்லூரியின் அபிவிருத்தி பணிகளில் பாரிய பங்கு வகிக்கும் கல்லூரியின் பழைய மாணவர்கள் எமது கதிரேசன் மத்திய கல்லூரி ஊடக பிரிவுக்கும் தங்களால் இயன்ற அளவு பங்களிப்பை வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.